லாவண்யா, லாவண்யான்னு பேர் வச்சவங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன? லாவண்யாங்கிறவங்க முதல்ல வந்து நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியது. அவங்க வாழ்க்கையில தனக்கு உரிய படிப்பு என்ன, தனக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நட்புறவு இருக்கிறது, அதாவது சகோதரத்துவம். லக்ஷ்மணன் ஒரு பேர் இருக்கு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி மாதிரி லக்ஷ்மணன் இருக்கு. லக்ஷ்மணன்ங்கிறது பாத்தீங்கன்னா சகோதரத்துவத்தை வலியுறுத்துறது. அதனால நிச்சயமா ஒரு சகோதரம் கண்டிப்பா உண்டு. ஒரு குழந்தை பிறகு லாவண்யான்னு பேர் வச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு. அதாவது சகோதரம் பிறக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களா இருப்பாங்க. கல்வி ஞானம் நிச்சயமா உண்டு. படிப்பை பொறுத்த வரைக்கும் லாவண்யான்னு பேர் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே படிச்சுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷன்லையும் நல்லபடியா போயிடுவாங்க. இவங்க எங்க பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல விருப்ப திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது யாரா இருந்தாலும் தடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வேலை பார்க்குற இடத்துலயோ மற்ற இடங்கள்லயோ ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னாக்க, தாய் தகப்பன்லாம் வந்து தடுக்கத்தா கூட அவங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காதல் திருமணம் நடக்க அதைத்தான் சொல்றேன். அதுல வந்து அந்தஸ்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா பண்ணிடுவாங்க. நம்ம குடும்ப நிலைமை வேற, அவங்க குடும்பம் வேற மாதிரி இருக்கு, அவங்க அப்பா அம்மா அப்படி இருக்கு, இவங்க அப்பா அம்மா அப்படிங்கலாம் நினைக்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பையன் நல்லவனா இருக்கானா ரைட்டு, அவ்வளவுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் எடுப்பாங்க பெரும்பாலும். அடுத்து என்ன வேணுமோ அதுக்குண்டா எக்ஸ்ட்ராக்ட்ஸ். உதாரணத்துக்கு 2 குடும்பத்துல ஒருத்தர் பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்க நோ மேட்டர் அட் ஆல் அப்படின்னு எடுத்துருவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில என்ன, ஃபியூச்சர்ல என்ன வேணும், அது வந்து உங்க தீர்மானமா இருக்கிறதுனால இதுல வந்து இவங்க வந்து தீர்மானமா இவங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. யாரை விரும்பினாலும் சரி பண்ணிக்குவாங்க. பட் தகுதியான ஆளை தான் எடுப்பாங்க. பட் பெரிய குடும்பங்களா சின்ன குடும்பங்களாங்கிறதுல வேறுபாடுகள், மன வேறுபாடுகள் வந்தாலும் கூட இவங்க அதை பத்தி கருத மாட்டாங்க. நிச்சயமா வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருவாங்க. திருமண வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷன்ல வெற்றி அடைஞ்சிருவாங்க. கல்வியில வெற்றி அடைஞ்சிருவாங்க. என்ன அப்படிங்கிற போது சமுதாயத்தோட ஒட்டி இருக்க மாட்டாங்க. சமுதாயத்தை விட்டு வேறுபட்டு போற மாதிரியான சில டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அது நல்லபடியான ஒரு வாழ்க்கை நிச்சயமா